அதுக்கப்புறம் அரசுக்கிட்ட வரும்போது அரசும் என்ன சொல்லப்படுதுன்னா ப்ரொஃபஷனலி ஒரு ஆன்மீகம் ரிலேட்டட் பர்சன்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை ஒளி அரசுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லாம் அவர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார் அப்போது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் யோகாவில் மிகுந்த ஆர்வம் இருக்க ஒரு பர்சனாகவும் நிறைய பயிற்சிகள் சக்கர ஆக்டிவேஷன் அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறது. அதுக்கு வந்து என்னென்னா ஒரு 20,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர். அதில் அந்த சார்ஜ் பண்ணுறது எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த 20,000 ரூபா சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு பர்சனுக்கு அது வந்து அன்னபூர்ணி ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போகணுமா இல்லை ரோஹித் கைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அங்கே ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. சரி, இவரும் இறந்துட்டார். சில கட்டங்களுக்கு அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அரசும் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அது என்னென்னு சொல்லப்பட்டுச்சு அந்த இடத்துல அப்படின்னா, அவர் அரசு இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்களோட மனைவிக்கு கால் போகுது. அந்த இடத்துல கால் போகும்போது அவங்க நம்பாமல் ஆவடியிலேருந்து ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி, ஆவடி கமிஷன் ஆஃபீஸ் கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு போலீஸ் அதை லொக்கேஷனுக்கு அனுப்பி என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. இவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த திருமுல்லை வாயில் வீட்டிலேருந்து அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய உடலை வந்துட்டு இந்த அன்னபூர்ணி ரோஹித் வந்து இப்போ இருக்க 3வது கணவர்